عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى في مقام آخر يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم أفضل الأعمال الحب في الله والبغض في الله وأعطى لله ومنع لله أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா அவனை பற்றி பேசுவதற்கும் அதை கேட்பதற்கும் உரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த ஒரு மாபெரும் கருணை கிருபை. அல்லாஹ் தஆலா நம்மை இது போன்ற மஜ்லிஸ்களில் கலந்து இதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்ய செய்ய இம்மையுடைய விஷயத்தையும் ஆகிரத்துடைய விஷயத்தையும் லேசாக்கி கொண்டே இருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகுவதாக. இதையெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் நண்பர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் அன்பு வைத்துக் கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமை நாளுக்காக வேண்டி என்ன சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் என்று சற்று சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான். முதல் கட்டளை இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ரெண்டாவது கட்டளை என்ன? வல் தன்துர் நஃப்ஸுன், ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு நபரும் சிந்தித்து பாருங்கள், மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக வேண்டி என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள், எந்த செயல்களை நீங்கள் உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டுறான். இப்போ நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் என்ன நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று நம்ம தனித்தனியாக சிந்திச்சு பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ காலையில் இருந்து இந்த நேரம் வரை அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த ஒரு நாளை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இந்த ஒரு நாளில் நாம் எந்த அளவு நன்மையான காரியங்களை செய்து நம்முடைய பட்டோலைகளை நிரப்பி வைத்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். ஒன்று, நம்முடைய அமல்கள் எவ்வளோ அமல் செய்திருக்கிறோம், எவ்வளோ நன்மைகளை நம்ம சேகரித்து வைத்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்கும்படி அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுறான்.
இன்னொரு விஷயம் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் இந்த ஆயத்தில், நீங்கள் எவ்வளவு நன்மையான காரியங்கள் செய்தீர்களோ அந்த நன்மையான காரியங்கள் எல்லாம் உங்களுடைய பட்டோலையில் இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள். இப்போ காலையில் ஃபஜ்ர் தொழுதோம், அல்லாஹ்வுடைய கிருபையில் ஃபஜ்ருக்கு முன்சுனது தொழுதோம். ஃபஜ்ருடைய முன்சுன தொழுதோம், எவ்வளோ நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். ஹைரு துன்யா வமா ஃபீஹா, துன்யாவிலே இருக்கக்கூடிய எல்லாவற்றை விட மேலானது ஃபஜ்ருடைய 2 ரக்காத் தொழுகுவது. ஃபஜ்ருடைய தொழுகை ஒருத்தர் தொழுதாரு, அவர் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹி வ ரசூலி, அது அல்லாஹ் ரசூலுடைய பொறுப்பிலே அவர் வந்து விடுகிறார். இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பை அல்லாஹ்தான் நமக்கு கொடுத்தான். அதே போல இரவு முழுவதும் நின்று வணங்கியதுடைய நன்மையை ஃபஜ்ர் தொழுதால் அல்லாஹ்தான் அந்த அடியாருக்கு கொடுத்து விடுகிறான். இன்னும் ஃபஜ்ர் தொழுகுவார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையோடைய எல்லா விதமான முசிபத்துகளை அல்லாஹ் நீக்கி ஒரு பரக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் உண்டாக்குகிறான் என்பதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த பலன்கள். இப்போ ஃபஜ்ர் தொழுததால் நமக்கு நம்முடைய பட்டோலையில் இவ்வளவு நன்மை ஏற்றிருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அடுத்து லுஹர் தொழுதோம், அடுத்து அசர் தொழுக போகிறோம். இப்போ நம்முடைய பட்டோலை என்ன ஏறிக்கிட்டே இருக்கு, நன்மைகள் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த நன்மைகள் எல்லாம் நம்முடைய பட்டோலையில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் எப்படி நன்மையை சேகரிப்பது ஒரு பக்கம், செயல்பாடுகள் ஒரு சில செயல்களை நம்ம செய்கிறோம், அந்த செயல்களை கொண்டு நம்முடைய பட்டோலையில் நன்மை சேர்ந்து கொண்டு இருப்பதை போல சில செயல்களின் காரணத்தினால் நம்முடைய பட்டோலையில் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வரும். காலையில் எழுந்து ஃபஜ்ர் தொழுதோம், ஃபஜ்ர் தொழுததுடைய அந்த நன்மையை அல்லாஹ் நம்முடைய பட்டோலை அல்லாஹ் கொடுத்துட்றான். ஆனால் சாதாரண ஒரு வேலையா தூக்கத்தை கலைச்சி எழுந்து ஒது செய்து அதற்கு பின்னால் நம்ம தொழுகுது, அந்த தொழுகையில் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நன்மையை நாம் வாங்குகிறோம். ஆனால் அவ்வளோ சிரமப்பட்டு வாங்கி அந்த நன்மையை சில சாதாரண செயல்கள் என்ன செஞ்சிருது, அழிச்சிருது, பட்டோலையில் நன்மையை இல்லாமல் ஆக்கி விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இடத்துல கேட்டாங்க, அருமை சஹாபாக்களே ஏழை யார் என்று கேட்டாங்க. ஏழை யார் என்று கேட்டாங்க. இப்போ நாம் என்ன சொல்லுவோம், யாரிடத்துல பணம் காசு இல்லையோ, யாரிடத்துல வசதி வாய்ப்புகள் இல்லையோ அவர் தான் ஏழைன்னு சொல்லுவோம். இதே பதிலே சஹாபாக்களும் சொன்னாங்க, யார சொல்லுதா, யாரிடத்துல வசதி வாய்ப்புகள் இல்லையோ அவர் தான் ஏழை யார சொல்லுதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவர் ஏழை அல்ல, அவர் ஏழை அல்ல. கியாமத்து நாளில் ஒரு அடியான் அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்துக்கு வருவார். 2 உஹது மலை அளவு நன்மைகளை கொண்டு வருவார். 2 உஹது மலை அளவு நன்மைகளை கொண்டு வர. நல்லா யோசிச்சு பாருங்க, உஹது மலை அளவு நன்மையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் வாழ்க்கையில் எவ்வளோ சிரமப்பட்ட நன்மைகளை சேர்த்திருப்பார். எவ்வளோ தொழுதிருப்பார், எவ்வளோ தஸ்பீஹ் ஓதிருப்பார், எவ்வளோ குர்ஆன் ஓதிருப்பார், எவ்வளோ திக்ர்கள் செய்திருப்பார், எவ்வளோ நற்காரியங்கள் அவர் செய்திருப்பார். அந்த காரியங்களெல்லாம் இலகுவாக செஞ்சுட்டாரா என்று பார்த்தா இல்லவே இல்லை, சிரமப்பட்டு தான் செய்தார். 2 உஹது மலை அளவு நன்மையோடு அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்துக்கு ஒரு மனிதர் வருவார். அந்த நன்மைகளை பார்த்து அவர் நினைச்சுக்குவார், இவ்வளோ நன்மை அல்லாஹ் தஆலா எடுத்து நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோம், அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நம்ம சொர்க்கத்துக்கு தான் அனுப்புவான் என்று அவர் எண்ணிக்கொள்வார். இப்பயே சில நபர்களுடைய எண்ணம் இருக்கு, 5 வக்து தொழுதேன், ஒரு வக்துக்கு 1000 நன்மை என்று சொன்னாலும் என்னுடைய பட்டோலையில் 5000 நன்மை இருக்குது. காலையில் ஒரு ஜுஸ் குர்ஆன் ஓதுனேன், அதில் ஒரு 1,00,000 நன்மை நமக்கு கிடைச்சிருக்கும். இவ்வளோ தஸ்பீஹ்கள் ஓதுனேன், அதில் ஒரு 1,00,000 நன்மை எனக்கு கிடைச்சிருக்கும். இப்படி பார்த்தா நேற்று மட்டும் என்னுடைய பட்டோலையில் 3,00,000 நன்மை எனக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னு சில பேர் இப்பயும் கணக்கு போடுறவங்க இருக்கதான் செய்கிறாங்க. சில நபர்கள் இருக்கதான் செய்கிறாங்க. சிலர்கள் என்ன செய்கிறாங்க, அமல் செய்து, ஏன்னா ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்கல்ல, இந்த அமல் செஞ்சால் இவ்வளோ நன்மை கிடைக்கும், இந்த அமல் செஞ்சால் இத்தனை நன்மை கிடைக்கும் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த வயசு என்ன செய்யறாங்க, கணக்கு போடுவாங்க. நேற்று மட்டும் நம்ம 5,00,000 நன்மையை சம்பாதிச்சிருக்கிறோம் வளர்ச்சிங்களா அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணக்கூடிய நபர் இப்பவே இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நபர் கணக்கு பண்ணியிருக்கிறாரு, 2 உஹது மலை அளவு நன்மையை நான் வச்சிருக்கிறேன், அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக என்னை சொர்க்கம் தான் அனுப்புவான் என்று அவர் முடிவு செஞ்சுட்டார். வளர்ச்சிங்களா. அப்போ அல்லாஹ் தஆலா இடத்துல சன்னிதானத்தில் போய் நிற்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு இடது பக்கமாக பெரிய ஒரு வரிசை நிற்கும், பெரிய மக்களுடைய ஒரு வரிசை நிற்கும். அந்த வரிசையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா இடத்துல வருவாங்க.
அந்த வரிசையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா இடத்துல வந்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இந்த அடியார் இருக்கிறாரே, இந்த 2 உஹது மலாலும் நன்மை செஞ்ச இந்த அடியார் இருக்கிறாரே, இவர் என்னை பற்றி ஒரு குறை சொன்னார் மக்களிடத்துல, என்னிடத்துல இல்லாத விஷயத்த மக்களுக்கு மத்தியில் குறை சொல்லிக்கிட்டு தெரிஞ்சார் யா அல்லாஹ் என்று சொன்ன உடனே அல்லாஹு தஆலா அவருடைய நன்மையில இருந்து கொஞ்சம் நன்மையை எடுத்து இந்த நபருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்துருவோம். அடுத்த நபர் வருவார், யா அல்லாஹ், இவர் என்னை பற்றி புறம் பேசினார் என்று சொல்வார். அல்லாஹு தஆலா அந்த அடியாருடைய நன்மையிலிருந்து கொஞ்சம் எடுத்து இவருக்கு கொடுத்துருவோம். யா அல்லாஹ், இவர் எனக்கு அநியாயம் செஞ்சாரு, கொஞ்சம் நன்மை எடுத்து அல்லாஹு தஆலா இவருக்கு கொடுத்துருவோம். யா அல்லாஹ், இவர் என்னை பற்றி கெட்ட எண்ணம் நினச்சிக்கிட்டு இருந்தாரு, கொஞ்சம் நன்மை எடுத்து அல்லாஹு தஆலா கொடுத்துருவோம். இப்படியே ஒவ்வொரு நபராக வந்து அவருக்கு செய்த அந்த தீங்கை சொல்லி காட்டுவான், இந்த மாதிரி எனக்கு இந்த தீங்கு செஞ்சிட்டாரு என்று சொல்லி காட்டுவான். உடனே அல்லாஹ் என்ன செய்வான், அவருடைய நன்மைகளை எடுத்து அந்த நபர்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடும். இப்போ பாதி வரிசை காலியாக போயிடும், மீதி பாதி வரிசை இருக்கும். இவரிடத்துல 2 உஹது மலை அளவு நன்மையும் காலியாக போயிடும். எடுத்து கொடுத்து 2 உஹது மலை அளவு நன்மையும் காலியாக போயிடும். கவனமாக கேளுங்க. அப்போ அல்லாஹு தஆலா இடத்துல இன்னொரு நபர் வந்து நிற்பார், யா அல்லாஹ், என்னை அநியாயமாக இவர் அடித்தாரு, இவர் அடித்தாரு என்று சொன்ன உடனே நன்மை எடுத்து கொடுக்கலாம் என்று பார்த்தா நன்மை இருக்காது. உடனே அல்லாஹு தஆலா சொல்வா, உங்களிடத்துல தீமை இருக்கு, அதை எடுத்து இவரிடத்துல போட்டுருங்க, உங்களிடத்துல இருக்கக்கூடிய தீமை எடுத்து இவரிடத்துல போட்டுருங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு நபராக வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்லி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை எடுத்து தீமைகளை எடுத்து இவரிடத்துல போட்டுருவாங்க. பார்த்தா 2 உஹது மலை அளவு நன்மை இருந்த இடத்துல 2 உஹது மலை அளவு பாவம் சேர்ந்துருக்கு. மற்றவர்கள் செஞ்ச பாவத்தை எல்லாம் இவர்களிடத்துல போட்டு போயிடுவார். 2 உஹது மலை என்ன சேர்ந்துடும், பாவம் சேர்ந்துடும். அல்லாஹ் தஆலா அவரை நரகத்துக்கு அனுப்பிடுவான் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர்தான் ஏழை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ நம்ம இந்த விஷயத்தை நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க என்று சொன்னால், நாம் நன்மை சேகரிப்பதில் எந்த அளவு நம்ம கவனம் செலுத்துகிறோமோ, அதே போல் அந்த நன்மை நம்முடைய பட்டோலில் இருப்பதற்குரிய கவனமும் நம்ம கொண்டு வரும். எந்தெந்த செயல்களினால் நம்முடைய நன்மை அழிக்கப்படும், எந்தெந்த செயல்களினால் நம்முடைய நன்மைகள் எல்லாம் இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுக்கப்படும் என்று நம்ம யோசிச்சு பார்க்கணும். கலஞ்சில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن, சில எண்ணங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், இன்ன பஅத-ظன்னி இஸ்முன், சில எண்ணங்கள் இருக்கிறது, அந்த எண்ணங்கள் பாவமாக இருக்கும். சில எண்ணங்கள் உள்ளத்தில் ஏற்படும் போது நல்ல எண்ணமாக இருந்தது என்று சொன்னால் அதை நினைக்கலாம். தவறான ஒரு எண்ணம் உள்ளத்தில் உண்டாகுது, எந்த உறுதியும் இல்லாமல், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் உள்ளத்தில் ஒரு தவறான ஒரு எண்ணம் உண்டாகுது என்று சொன்னால் ஒன்று இஸ்திக்ஃபார் ஓதுங்க. அவரை பற்றி ஒரு எண்ணம் உள்ளத்தில் தவறான ஒரு எண்ணம் உண்டாகுது, ஒன்று என்ன செஞ்சு இஸ்திக்ஃபார் ஓதும். அந்த எண்ணத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, இப்படி இருக்குமோ அந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அந்த எண்ணம் எண்ணிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் பாவம் நம்முடைய பட்டலில் ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த எண்ணமே பாவம். இன்னும் பஅத-ظன்னி இஸ்முன்னு சொல்லிட்டான் அல்லாஹ். எண்ணத்தை எண்ணினால் சில பாவங்கள் அல்லாஹ் எழுதுறது இல்லை. இப்போ அவர் நினைச்சாரு, என்ன நினைக்கிறாரு, சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. இப்போ பாவத்தை எல்லாம் எழுதுறானா? எழுத மாட்டான். அவர் சினிமாவுக்கு போயிட்டார் என்று சொன்னால் பாவத்தை எழுதிடுவோம். ஆனால் ஒருத்தரை பற்றி தப்பாக நினைச்சா பாவம் எழுதிடுவோம். இதுதான் வித்தியாசம். 2 எண்ணத்துக்கு என்ன வித்தியாசம் காரணம்? ஒருத்தர் பொய் சொல்லணும்னு நினைக்கிறாரு, நினைச்சா நான் பாவம் எழுதுவானா? எழுத மாட்டான். பொய் சொன்னாதான் எழுதுவோம். ஒருத்தர் புறம் பேசணும்னு நினைக்கிறார், பாவம் எழுதுவானா? எழுத மாட்டான். புரிஞ்சுங்களா? ஒருத்தர் சாராயம் குடிக்கணும்னு நினைக்கிறாரு, பாவம் எழுதுவானா? எழுத மாட்டான். ஒருத்தர் கொலை செய்யணும்னு நினைக்கிறாரு, பாவம் எழுதுவானா? எழுத மாட்டான். அல்லாஹ் புரிஞ்சுங்களா? ஆனால் ஒரு நபர் இன்னொரு நபரை பற்றி தவறாக ஒரு எண்ணம் எண்ணினார் என்று சொன்னால், எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல், எந்த உரிமையும் இல்லாமல் தவறான ஒரு நபரை பற்றி எண்ணினார் என்று சொன்னால் அவருடைய பட்டோலில பாவம் எழுதப்படுகிறது. அல்லாஹ் காப்பாது. இன்ன பஅத-ظன்னி இஸ்முன் அல்லாஹ். சில எண்ணங்களே என்ன ஆகுது, பாவமாயிடும். புரிஞ்சுங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ஒரு நபர்
ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறார், ஒரு பாட்டிலில் மது எடுத்துகிட்டு போகிறார், பாட்டில் எடுத்துகிட்டு போகிறார், மது எடுத்துகிட்டு போகிறார், விளைஞ்சிங்களா? அப்போ தூரத்துலேருந்து ஒருத்தர் சொல்கிறான், தூரத்துலேருந்து ஒருத்தர் பார்த்துட்டு சொல்கிறாரு, அவர் சாராயம் கொண்டு போகிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு? மது கொண்டு போகிறார் அவர் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அவங்க கிட்ட சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க உடனே அந்த நபரை பார்த்து சொன்னாங்க, நீ அவர் சாராயம் தான் கொண்டு போகிறார் உனக்கு உறுதியாக தெரியுமா? அவர் பாட்டிலில் சாராயம் தான் கொண்டு போகிறார் உங்களுக்கு கரெக்டாக தெரியுமா? இல்லை, தெரியாது. எப்படி ஆதாரம் இல்லை எப்படி நீங்கள் சொன்னீங்க? அவர் எப்படி தவறாக நீங்கள் நினைச்சீங்க? ஆதாரம் இல்லை எப்படி நீங்கள் அவரை தவறாக நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்கள சத்தம் போட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? சத்தம் போட்டாங்க. எப்படி நீங்கள் அவரை சாராயமே கொண்டு போட்டோம், ஆனால் உங்களுக்கு தெரியுமா அவங்க சாராயம் தான் கொண்டு போகிறாங்க உறுதியாக உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அப்படி இருக்க எப்படி நீங்கள் அவர் உறுதியான முறையில் இல்லாமல் எப்படி நீங்கள் தப்பாக நினைச்சீங்க? அவங்கள அது தவறான ஒரு செயல் என்று உமர் ரலியல்லாஹு அவங்க கண்டிச்சாங்க. அப்போ நாம் சிலர்களை பற்றி சில எண்ணங்கள் உள்ளத்தில் வரும். நம்ம பெற்றோர்களை பற்றி ஏன் தான் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படி ஒரு தவறான ஒரு எண்ணம் உள்ளத்தில் வருது. வளைஞ்சிங்க நம்முடைய மனைவியை பற்றி பிள்ளைகளை பற்றி வளைஞ்சிலா அவர்களை திருத்துவதற்காக வேண்டி ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வரும். இந்த தப்பு செய்கிறான் அதனை சில மாற்றிடணும் உறுதியாக தெரிஞ்சா அது சந்தேகமான முறையில் சில நபர்கள் நம்ம தவறான ஒரு எண்ணம் எண்ணுவோம் என்று சொன்னால் அது என்னவாகும்? பாவம் வந்து சேரும். பாவம் மட்டும் வந்து சேருவது இல்லாமல் நம்முடைய நன்மைகளை எடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்துட்றோம். இப்போ ஃபஜ்ர் தொழுகிறதுக்காக நம்ம போகிறோம், விளைஞ்சிடும் 4 வீடு தாண்டி போகிறோம், இடையில ஒரு முஸ்லீமான நபருடைய வீடு இருக்குது, அவர் ஃபஜ்ருக்கு வராமல் வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு, விளைஞ்சிங்களா? இப்போ நாம் பள்ளிவாசு போகக்கூடிய நேரத்தில் அவரை பற்றி தவறாக நினைக்கக்கூடாது. என்ன தவறாக என்ன செய்ய நினைக்கக்கூடாது. விளைஞ்சா நாம் ஃபஜ்ர் தொழுக போகிறோம், தடிமான மாதிரி தூங்கிட்டு இருக்கானே ஃபஜ்ருக்கு வராமல், நல்ல என்ன அவனுக்கு என்ன நோயா பிச்சு இப்போ ஏதாவது பிரச்சனை இருக்கா? எதுவுமே இல்லையே, சிம்ட்டு நல்லா எழுதும் மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கானே அப்படி சில பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சில பேர் மனசில் வெளியே சொல்லாட்டு மனசில் என்ன செய்கிறாங்க சொல்லிட்டு போகிறாங்க. விளைஞ்சிங்களா? எப்படி இப்படி ஒரு கெட்ட எண்ணம் வருது பார்த்தீங்களா? இந்த எண்ணம் பாவத்தை அல்லாஹ்வுத்தாலா எழுதிடுவோம். உங்களுக்கு அல்லாஹ் தொழுகைக்கு நசீபாக்கணும்னா தொழுக போங்க, போகிற வழியில் அவரை எழுப்பி கூப்பிட்டு போக முடியும் என்று சொன்னால் எழுப்பி கூப்பிட்டு போங்க. அப்படி எழுப்பி கூட்டு போக முடியலை என்று சொன்னால் துவா செய்யுங்க. எல்லாம் எனக்கு தொழுகைக்கு நீ நசீபாக்குனேன், அவருக்கும் தொழுகிறதுக்கு நீ நசீபாக்கிறியா அல்லா? அவர் ஷைத்தான் நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு எனக்கு தொழுகாமல் படுத்துட்டு இருக்காரு, அவருக்கு விடுதலை ஏற்படுத்தி கொடுத்து அவரே தொழுகையாலே நீ ஆக்கிறியா அல்லா என்று துவா செய்தால் நீ அல்லாவுடைய அவுலியாவாக போயிடுவார், அல்லாவுடைய இறைநேசராக போயிடுவார். விளைஞ்சிங்களா? போய் தொழுகைக்கு எழுப்பி கூப்பிட்டு போனால் அல்லாவுக்கு அந்தஸ்து கிடைச்சிடும் உங்களுக்கு. நீங்கள் எழுப்ப முடியலை, அவருக்காக தனிப்பட்ட ஒரு தனியாக துவா செஞ்சுக்க அவருக்கே தெரியாமல் அவருடைய தொழுகையாலே ஆக்கிடியாதான் என்று துவா செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்ன? விலாயத்தை அல்லாஹ் கொடுக்குறான். இறை தன்னுடைய நேசராக அல்லாஹ்வுக்கு அவர் ஆக்கிக்கிறான். இதுக்கு மிக மாற்றமாக அவர் தப்பாக நம்ம நினச்சிட்டு போனோம் என்று சொன்னால் நம்முடைய நன்மையும் அவருக்கு போயிடுது, அந்த எண்ணத்துக்கு பகரமாக நம்முடைய பட்டோலியில் பாவமும் வரும். கொஞ்சம் சில உறவுகளை பற்றி நம்ம சில எண்ணங்கள் நம்ம நினைக்கிறோம், நினைஞ்சில அது தெளிவாக சொல்லாமன்னா விஷயம் இல்லையே. சில பேர் நினைக்கிறாங்க நம்முடைய வீட்டில் ஒரு கஷ்டம் வந்த உடனே அவங்க சூழ்நிலை வச்சுருப்பாங்களோ அப்படியே மக்களுடைய சிந்தனை வருது பார்த்தீங்களா? நிறைய பேர் அப்படியே சொல்கிறாங்க, நம்ம கிட்டலாம் அப்படியே சொல்கிறாங்க, நல்லா வாழ்க்கை நல்லா போய்கிட்டே இருந்தது, விளைஞ்சிங்களா? அவங்க வீட்டில் வந்து பார்த்தாங்க, அதுக்கப்புறம் தான் வீட்டில் பிரச்சனையே ஆரம்பிச்சது, அவங்க தான் போய் எனக்கு எதாவது செஞ்சுட்டாங்க, சூனியை வச்சுட்டாங்க, என் பொண்ணும் பிள்ளையும் சேர்ந்து வாழாத மாதிரி பிரித்து விட்டுட்டாங்க, வியாபாரம் இல்லாமல் ஆக்கி விட்டுட்டாங்க என்று ஏதாவது ஒரு உறவினருடைய பெயரை சொல்லி அதை உறவை சொல்லி அவங்க தான் எனக்கு செஞ்சுட்டாங்க, பெரியம்மா செஞ்சுட்டாங்க, சின்னம்மா செஞ்சுட்டாங்க, இப்படி கண்ட எல்லாத்துக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க சொல்லி அவர்களை பற்றி ஒரு கெட்டத்தை நம்ம உள்ளத்தில் கொண்டு வர ஆரம்பிச்சிடறாங்க. உறுதியாக தெரிஞ்சது என்று சொன்னால் கேட்டுரும், அவங்க எனக்கு சிகிர் செஞ்சாங்க, அவங்க எனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு உண்டாக்குவதற்காக ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்கிறாங்க என்று உறுதியாக தெரிந்தது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லலாம். ஆனால் சும்மா அவர் சொன்ன அந்த அஜத்து சொன்னார், இந்த அஜத்து சொன்னார், மை போட்டு பார்த்தாரு அப்படின்னு நிறைய பேர் செய்கிறாங்கல்ல, கட்டமாக போட்டு அதில் நடுவில் ஒரு கட்டத்தில் மட்டும் நல்ல கருப்பாக மை அடித்து இதில் பாருங்க அப்படி சொல்கிறாரு, அதில் பார்த்தா முகம் தெரியும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தெரியவே தெரியாது, அதில் என்ன வர்றது தெரியாது. அதில் வசுவாசம் தான், எல்லாமே வர்ணியான ஒரு விஷயம் தான். அதை பார்த்துட்டு அதில் ஒரு உறவை சொல்லுவார், உங்கள் சின்னம்மா முகம் தெரியுதா அப்படி சொன்ன உடனே சிந்தனையில் யார் வந்துடுவாங்க?
சின்னமாக வந்துடும். இப்போ பார்த்தா என்ன தெரிற மாதிரி தெரியும்? சின்னமாக தெரிற மாதிரி தெரியும். கொஞ்சம் சில காஃபிர்கள் வெத்தலையில் மை போட்டு பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்க அரபி எழுத்துக்களை எழுதி நடுவில் போட்டு அப்போ சின்னமாக தான் அவங்களுக்கு என்ன வச்சுருக்கிறாங்க, சிஹிர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்லிடுறாங்க. அதே மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கு. உறுதியாக தெரிஞ்சது என்று சொன்னால் இப்போ கேட்டுருணும். உறுதியாக தெரியல இவர்கள் வச்சிருக்கலாம் அப்படின்னு சிந்தனை என்று சொன்னால் அந்த சிந்தனை வெளியே சொல்லவே கூடாது. அந்த சிந்தனை என்னும் காலமெல்லாம் பாவம். அது வேண்டாம், இவரால் தான் என் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது, இவரால் தான் என்னுடைய எல்லா விஷயமும் பின்னடைவாக இருக்குது என்று சில எண்ணங்கள் உள்ளத்தில் கொண்டு வரமே. இந்த எண்ணங்கள் எல்லாமே பாவமான எண்ணங்களாக இருக்கும். ஆதாரம் இல்லாத காலம் எல்லாம் நானா சொல்கிறேங்க அப்படி சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு அப்படி தான் சிந்தனை வருது, அவங்க தான் வச்சுருப்பாங்க, அவன் தான் என் வாழ்க்கை கெடுத்துட்டான், அவன் தான் என் குடும்பத்தை நாசமாக்கிட்டான் அப்படின்னு சில பேர் மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பான். இந்த எண்ணம் இருக்கு, இது பாவம். இந்த எண்ணம் இருக்கு, இது பாவம். விளைஞ்சி அது அல்லாஹ் சொல்றான், இது தனிபு கசீரமினதான், இது போன்ற எண்ணங்களை விட்டு நீங்க பேணுதலா இருங்க, தவிர்த்து கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டினாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு, யா புனைய, என்னுடைய அன்பு மகனே, செல்ல மகனே அப்படின்னு கூப்பிட்டுட்டு, ஏன் கதரத்த துஸ்பிஹ அவ் தும்சி, நீ காலையிலையும் மாலையிலையும் இவ்வாறு செய்வதற்கு நீ சக்தி பெற்றான். லைஸபிய கல்பிக விஷுல்லி அஹதின், யாரை பற்றியும் உன்னுடைய உள்ளத்தில் ஒரு கெட்ட எண்ணம் இல்லாமல் இருப்பதற்கு நீ சக்தி பெற்றால். காலையிலும் மாலையிலும் 24 மணி நேரமும் 24 மணி நேரமும் யாரை பற்றியும் உள்ளத்தில் ஒரு கெட்ட எண்ணம் வராமல் இருப்பதற்கு நீ சக்தி பெறுவாய் என்று சொன்னால் பப்பாள், அதே நீ செய்ப்பா, அதே நீ செய். யாரை பற்றியாவது எண்ணம் வந்துச்சுன்னா உடனே ஒரு நல்ல விஷயத்தை சிந்திக்க ஆரம்பிச்சிடும். யாரை பற்றியாவது தீமையான ஒரு எண்ணம் உள்ளத்தில் வந்தது என்று சொன்னால் உடனே என்ன ஆரம்பிச்சிடணும், அவருடைய ஏதாவது நல்ல செயல் இருக்கும் பார்த்தீங்களா, உடனே அந்த நல்ல செயலை சிந்திக்க ஆரம்பிச்சிடணும். இவ்வாறு உன்னுடைய உள்ளத்தில் எந்த ஒரு நபரை பற்றியும் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் வராமல் இருப்பது நீ சக்தி பெற்றால் அதையே நீ செய். ஏன் என்று சொன்னால் பைன்னஹா மின் சுன்னதி, அது என்னுடைய சுன்னத். ஏன்னா நானும் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யாரை பற்றியும் உள்ளத்தில் என்ன செய்யறதில்லை, எந்த ஒரு கெட்ட எண்ணத்தையும் கொண்டு வர்றதில்லை. முனாஃபிகீன்களை பற்றியோ, முஸ்லிக்கீன்களை பற்றியோ, யஹூதிகளை பற்றியோ, நஸ்ரானிகளை பற்றியோ, கூட இருந்த குளிப்பச்ச துரோகிகளை பற்றியோ நான் யாரை பற்றி என்ன செய்யல, உள்ளத்தில் கெட்ட எண்ணம் கொண்டு வரதே இல்லை. இது என்னுடைய சுன்னத், என்னுடைய உள்ளத்துடைய சுன்னத்து. வளர்ந்தீங்களா, இதையே செய்ப்பா. வமன் அஹ்யா சுன்னதி ஃபக்கத் அஹ்யானி, யார் இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கினாரோ அவர் என்னையே ஹயாத்தாக்கின மாதிரி. யாரை ஹயாத்தாக்கின மாதிரி? அது ரசூலுல்லாஹ்வை ஹயாத்தாக்கின மாதிரி. இந்த சுன்னத்தை யார் ஹயாத்தாக்குனாரோ, வமன் அஹ்யா சுன்னதி ஃபஹுவ மஇ ஃபில் ஜன்னா, யார் இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குனாரோ அவர் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். அப்போ நம்ம யோசிப்போம், காலையிலிருந்து இந்த நேரம் வரை நம்முடைய உள்ளத்தில் யாரை பற்றியாவது ஒரு எண்ணம், தீய எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் உடனே அது உள்ளத்திலிருந்து எடுத்து வெளியே எடுத்துனார். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணத்தை மாற்றி இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதி அந்த உள்ளத்தில் இருந்து அந்த எண்ணத்தை நாம் எடுக்கும் காலமெல்லாம் உள்ள நிம்மதி பெறவே பெறாது. அந்த எது வரைக்கும் அந்த கெட்ட எண்ணம் உள்ளத்தில் இருக்கோ நிம்மதி இருக்கவே இருக்காது. அந்த கெட்ட எண்ணம் எப்போ உள்ளத்திலிருந்து வெளியே போகுதோ, அதான் ஒரு நபரை பற்றி உள்ளத்தில் சிந்தனை இருந்தாலும் உள்ள நிம்மதி அடையவே அடையாது. இல்லைங்களா? இப்போ நல்லா நமக்கு இவ்வளோ பெரிய உடம்பை கொடுத்துருக்குறான் அல்லாஹ் தஆலா, இதில் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன ஒரு சிலாம்பு ஏறிடுச்சு, சின்ன ஒரு சிலாம்பு ஏறிச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குது சிலாம்புனா தெரியுதுங்களா? பிசிறு மாதிரி ஒரு ஏதோ மரம் குச்சி ஏதோ ஒன்று சொருகிடுச்சு உடம்புல, சின்னதாக சிலாம்பு ஏறிடுச்சு. இவ்வளோ பெரிய உடம்புல சிலாம்பு எவ்வளோ இருக்கும்? 60 கிலோ உடம்புல சிலாம்பு வெயிட்டு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. விளைஞ்சிங்களா? அது குத்திச்சு என்று சொன்னால் அது உடம்புலேருந்து எடுக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்க முடியுதா? முடியாது. ஏன்னா இந்த உடலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று இந்த உடலில் சொருவி இருக்கு. அது போகும் வரை உடம்பு என்னவாக நிம்மதி ஆகவே ஆகாது. விளைஞ்சிங்களா? அதே போல் இந்த கல்பு இருக்குது, இந்த கல்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று கல்பில் இருக்கும் காலம் எல்லாம் கல்பு நிம்மதி அடையவே அடையாது. இந்த உள்ளம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளத்துக்கு, இந்த உள்ளம் எதற்காக வேண்டி உள்ளது? உஸ்கி ஜாகா, இது அல்லாஹ்வுடைய இடம். இது கல்பு யாருடைய இடம்? இது
இது அல்லாஹ்வுடைய இடம். இந்த அல்லாஹ்வுடைய இடத்துல மக்லூக்கை பற்றி நல்ல எண்ணம் வைத்தாலே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இது ஏன் இடம், எப்படி நீ அந்த மக்லூக்கு இடம் கொடுத்தேன்னு கேட்பான் அல்லாஹ் தஆலா. இந்த மக்லூக்கை பற்றி கெட்ட எண்ணம் வைத்தா உள்ளம் நிம்மதியாக இருக்கவே இருக்காது. அப்போ அந்த மக்லூக்குடைய அந்த கெட்ட எண்ணத்தை இந்த உள்ளத்துல நாம் எடுக்கும் வரை இந்த உள்ள நிம்மதி அடையுமா? எப்படி அந்த சிலாப உடம்புலேருந்து எடுக்கிற வரைக்கும் அந்த சிலாம்பி அந்த உடல் எப்படி நிம்மதி அடையாதோ அதே போல் உள்ளத்திலிருந்து அந்த கெட்ட எண்ணத்தை எடுக்கும் வரை இந்த உள்ள நிம்மதி அடையவே அடையாது. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ் இந்த அடியாருக்கு இந்த நபர் இருக்கிறாரே அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அப்படி உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவரை பற்றி நல்ல செய்திகள் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க. அவரை பற்றிய நல்ல செய்திகள் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கு மாற்றமான செய்திகள் சொல்வதாக இருந்தால் என்கிட்ட சொல்ல தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நான் யாரை பற்றியும் ஒரு கெட்ட எண்ணம் இல்லாதவனாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் செல்வதற்கு நான் பிரியப்படுறேன். யாரை பற்றி என்ன இருக்கக்கூடாது, என் உள்ளத்தில் ஒரு கெட்ட எண்ணம் இருக்கவே கூடாது, நானாகவும் நினைக்கக்கூடாது, யாரையும் என்கிட்ட சொல்லிடவும் கூடாது. அப்படியே உள்ளத்தை நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். யாரை பற்றி ஒரு எண்ணம் உள்ளத்தில் வராமல் என்ன செய்யணும், நான் அல்லாஹ் தஆலா இடத்துல போக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன காரணம் என்ன? அவரை பற்றி நாம் கெட்ட எண்ணும் காலம் எல்லாம் நம்முடைய பட்டோலையில் பாவம் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு. நாம் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் அவருக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. நான் ஃபஜ்ர் தொழுதுக்கு வாங்கிய நன்மையை அவர் தூக்கி வாங்கிறார். நாளைக்கு பட்டோலையில் போய் பார்க்கும்போது எந்த நன்மையுமே இருக்காது. ஃபஜ்ர் தொழுதனே அந்த நன்மை இருக்காது, தொழுத நன்மை, குர்ஆன் எந்த நன்மையுமே இருக்காது. யாரெல்லாம் நன்மைலாம் எங்க? அதான் அவரை பற்றி கெட்ட எண்ணம் நினைச்சியப்பா அவருக்கு கொடுத்துட்டேன். அந்த கெட்ட எண்ணத்துடைய பாவம் தான் பட்டோலையில் எழுதப்பட்டிருக்கு அப்படி அல்லாஹ் சொல்லுவான். விளைஞ்சில அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சில கெட்ட எண்ணங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், ஏன்னா சில எண்ணங்கள் பாவமான எண்ணமாக இருக்கு. விளைஞ்சில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் அனஸ் அவங்க சொல்லி காட்டினான். காலையில் மாலையில் கொஞ்சம் உட்காந்து இன்னைக்கு யாரையா பற்றி நம்ம தப்பாக உள்ளத்தில் சிந்தனை வருதா விளைஞ்சிங்களா, உடனே இஸ்திக்ஃபார் செஞ்சு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படி என்ன செஞ்சு இஸ்திக்ஃபார் செஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்துடைய வாசல்களை ஒரு வாசலை உங்களுக்கு நான் சொல்லி தருவா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கேட்டாங்க. சொர்க்கத்துடைய வாசல்ல ஒரு வாசலை உங்களுக்கு நான் சொல்லி தரவா. இன்னொரு ஹதீஸில் சொர்க்கத்துடைய பொக்கிஷங்கள் அதாவது புதையல்களில் ஒரு புதையலை உங்களுக்கு நான் சொல்லி காட்டவா. கன்சும் மின் குனூஸில் ஜன்னா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்துடைய புதையல் சில புதையல் இருக்கு, சொர்க்கத்துடைய புதையல் வளர்ந்துங்க. அப்போ எவ்வளோ அந்தஸ்து சொல்லுதா, அந்த சொர்க்கத்துடைய புதையல்களில் ஒரு புதையலை உங்களாம் சொல்லி தரவா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட சஹாபாக்கெல்லாம் சொல்லித்தாங்க யார ஸல்லல்லாஹு அப்படி சொன்னாங்க. அப்போனா என்ன அர்த்தம், அந்த விஷயத்தை நாம் அமலில் செய்தோம் என்று சொன்னால் சொர்க்கத்தில் எப்படி நிம்மதியாக இருப்போமோ அந்த நிம்மதி இங்கே கிடைச்சிடும். சொர்க்கத்தில் யாரை பற்றியாவது ஒரு கெட்ட எண்ணம் வருமா? சொர்க்கத்தில் யாரை பற்றியாவது ஒரு தவறான ஒரு எண்ணம் வருமா? வரவே வராது. சொர்க்கத்தை யாரையாவது மட்டமாக பார்ப்போமா? பார்க்கவும் மாட்டோம். சொர்க்கத்தில் கில்லுன்னு சொல்லுவாங்க, உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட எண்ணத்தையும் அல்லாஹ் உருவிட்டு தான் எங்கே அனுப்புவோம், சொர்க்கத்துக்கு அல்லாஹ்வுத்தாலா அனுப்புவோம். அலைஞ்சிடலாம். அப்போ அந்த ஒரு செயலை நாம் செய்தோம் என்று சொன்னால் அதே வாழ்க்கை எங்கே வாழலாம், துன்யாவில் வாழலாம். அலைஞ்சிடலாம். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் அந்த ஒரு விஷயத்தை உங்களை சொல்லித்தரவா அப்படின்னு கேட்டாங்க. கற்றுக்கலாம்ல இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதான் அந்த சொர்க்கத்துடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம், சொர்க்கத்துடைய வாசல்களில் ஒரு வாசல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ன நம்ம சொல்கிறோம், அர்த்தம் சொல்கிறோம், நன்மை செய்வதற்கு எந்த ஒரு ஆற்றலும் இல்லை, நமக்கு சுயமாக நன்மை செய்வதற்கு எந்த ஆற்றலும் இல்லை. அதே போல் பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்வதற்குரிய எந்த சக்தியும் நமக்கு இல்லை, இல்லா பில்லா அல்லாவை கொண்டே தவிர. அப்போ நன்மை செய்வதும் அல்லாவை கொண்டு தான் நாம் என்ன செய்ய நன்மையை செய்ய முடியும். பாவமான காரியங்களை விட்டு நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது. விளைஞ்சிங்களா? அப்போ ஒரு நபர் நமக்கு நன்மை செய்கிறாரு, யாருடைய உதவி கொண்டு நன்மை செய்கிறார்? அவர் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு தான் நமக்கு நன்மை செய்கிறார். விளைஞ்சிங்களா? ஒரு நபர் நமக்கு நன்மை செய்கிறார் என்று சொன்னால், இல்லை நாம் ஒரு நல்ல அமல் செய்கிறோம் என்று சொன்னால் இது அல்லாஹ் தஆலாவுடைய உதவியை கொண்டு தான் நாம் செய்கிறோம், அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு தான் அவர் நமக்கு செய்கிறார். பலஞ்சிங்களா? அவர் சுயமாக நமக்கு செய்யலை, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நமக்கு நன்மையான காரியங்களை செய்கிறார்.
பெற்றோர்கள் நம்மளை கவனிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு பெற்றோர்கள் நம்மளை கவனிக்கிறாங்க. கணவன்மார்கள் நம்மளை கவனிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நம்மை கவனிக்கிறார்கள். மனைவி நம்மளை கவனிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு மனைவி கவனிக்கிறாங்க. கடை நம்மளை பார்த்துக் கொள்கிறது, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு கடை நம்மை பார்த்துக் கொள்கிறது. இந்த துன்யாவில் எந்த நன்மையெல்லாம் நம்மை சேருகிறதோ, அது யாரின் மூலம் சேருகிறதோ, அது எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான் நம்ம இடத்துல சேருது. அதே போல ஒரு பாவமான காரியம் ஒரு நபரால் நமக்கு ஒரு தீங்கு ஏற்படுகிறது என்று சொன்னால், அதுவும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான் அந்த பாவமான காரியத்தை அவர் செய்ய ஆரம்பிக்கும். அவர் சுயமா செய்ய முடியுமா என்று பார்த்தா சுயமா செய்ய முடியவே முடியாது. ஒரு நபர் நமக்கு ஏதாவது தீங்கு செய்கிறார் என்று சொன்னால், ஒரு நபர் நம்மளை அடிக்கிறார் என்று சொன்னால், இது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டம்தான். இந்த கஷ்டம் யார் ஏற்படுத்தியது என்று பார்த்தா அல்லாஹ் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறோம். காரணம் யாரு? நாம தான். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான சிரமத்துக்கு காரணம் யார் என்று பார்த்தா அது நாம தான். அல்லாஹ் இந்த நபர் எனக்கு கஷ்டம் ஏற்படுத்தினாரு, இந்த நபர் எனக்கு கவலை ஏற்படுத்தினார் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால், இந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா என்ற அந்த கலிமாவுக்கு மாற்றமான ஒரு எண்ணம் இருக்கு. ஏன் தீமை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய குவத்தில் இருந்தாலும் செய்ய முடியும். அப்போ அல்லாஹ்வுடைய குவத் அவர்களை வெளிப்பட்டதால் தான் தீமை அவர் நமக்கு செய்கிறார். விளைஞ்சிங்களா? அப்போ அல்லாஹ்வுடைய குவத்து ஏன் அவர்களை வெளிப்பட்டு நமக்கு ஏன் தீமை நடக்குது என்று பார்த்தா, நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் குறை வச்சிருக்கிறோம். நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஏதோ ஒரு மாற்றம் செய்திருக்கிறோம். அதை திருத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அந்த கவலையை நமக்கு உண்டாக்குறான். அந்த கஷ்டத்தை அவரின் மூலம் நமக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா உண்டாக்குகிறார். ஆக அவர் நமக்கு கஷ்டம் கொடுத்தாரா என்று பார்த்தா அவர் நமக்கு கஷ்டம் கொடுக்கல. அப்ப நன்மை நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது என்று சொன்னால் இது அல்லாஹ் நமக்கு செய்த பெரிய ஒரு பதில், கிருபை. ஒரு கவலை, ஒரு கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகுது என்று சொன்னா அது நாம ஏதோ அல்லாஹ்வுக்கு செய்த மாறு செய்த காரணத்தினால் தான் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகுது. நல்லா யோசிச்சு பார்த்துங்க. ஒன்று தொழுகையில குறை வச்சிருப்போம், அல்லாஹ்வுடைய ஏவல்ல குறை வச்சிருப்போம், அல்லாஹ்வுடைய விலக்கல்ல குறை வச்சிருப்போம். அந்த குறைகளை நீக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சில அடியார்களை நம்ம மேல என்ன செய்யணும்? சில தொந்தரவுகளை உண்டாக்க வைக்கிறான் அல்லாஹ் தஆலா. நல்லா நம்முடைய பேச்சு கேட்டுக்கிட்டே இருந்த நம்ம பையன் திடீர்னு நம்ம பேச்சை கேட்கல என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்கறதுல இதை குறை வச்சிருக்கோம். கணவர் நம்ம மேல ஏதோ கோபமா இருக்கிறாங்க என்று சொன்னா நாம் அல்லாஹ்வுக்கு ஏதோ குறை வச்சிருக்கோம், ஆனால் கணவர் நம்ம மேல கோபமா இருக்கிறாங்க. மனைவி நம்முடைய பேச்சு கேட்கல என்று சொன்னா நாம அல்லாஹ்வுக்கு ஏதோ குறை வச்சிருக்கிறோம், அதனால மனைவி என்ன செய்யல? நம்முடைய பேச்சு கேட்காம இருக்கிறான். அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில உள்ள அந்த உறவை நாம் சரி செய்து கொண்டால் துன்யாவில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் அல்லாஹ் தஆலா செஞ்சா சரி செஞ்சிடும். புரிஞ்சுங்களா? இப்ப இந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. யார் நமக்கு தீங்கு செஞ்சாலும் இந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. யா அல்லாஹ், நான் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டேன் யா அல்லாஹ், அதனால்தான் இவரின் மூலமாக நீ எனக்கு என்ன செய்யற, சுட்டி காட்டுற, என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று சொல்லி பாருங்க. அல்லாஹ் தஆலா யாரின் மூலம் தீங்கு உண்டாகுதோ தீங்கு அல்லாஹ் தான் நிப்பாட்டிடும். இப்ப அவர் மேல நமக்கு கெட்ட எண்ணம் வராது. நாம திருந்துவதற்கு ஒரு காரணமா இருந்ததால அவர் மேல நல்ல எண்ணம் தான் வர ஆரம்பிக்கும். இப்படியே ஒவ்வொரு நபரா யோசிச்சு பாருங்க. எல்லோரின் மீதும் நல்ல எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். துன்யாவிலேயே சொர்க்கத்துடைய ஒரு வாழ்க்கையை அவர் வாழ ஆரம்பிப்பார். குழந்தைகள் அவுலியாக்கள் ஷேகுமார்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை தான் வாழ்றான். அவர்கள் தங்கள் தீங்கு செய்பவர்களை கூட அவங்க சுயமானுக்கு தீங்கு செஞ்சாங்க என்று பார்த்ததே இல்லை. நான் ஏதோ அல்லாஹ்வுக்கு குறை வச்சிருக்கிறேன், அதனால் அல்லாஹ் எனக்கு இவரை கொண்டு எனக்கு ஞாபகப்படுத்துறான் என்றுதான் அவர்கள் பார்க்கிறார்களே தவிர யாரிடத்துல தீங்கு உண்டாகுதோ அவர்களை கெட்ட எண்ணம் அவர்கள் கொள்ளுவதே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ தீங்கு செஞ்ச முனாஃபிகீன்களுக்கு தலைவராக இருந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று எல்லா முனாஃபிக்கு தலைவர் அவன் தான். அவன் மௌத்தா போன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தொலை வச்சாங்க. அவனுக்கு முனாஃபிகீன்களுக்கு தலைவர், கியாமத் நாள் வரை வரக்கூடிய முனாஃபிகீன்களுக்கு தலைவர் அவர். வளைஞ்சிங்களா? அவனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொலை வச்சாங்க. தங்களுடைய அபாவை கொடுத்து கஃன் போட சொன்னாங்க. வளைஞ்சிங்களா? அப்போ அவ்வளோ தீங்கு செஞ்ச அந்த நபருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லதான் செய்கிறாங்க பாருங்க. ஏன்னா அவன் தீங்கு செய்யல, அவன் தீங்கு செய்வதாக அல்லாஹ் தஆலா அவர் ஆக்கி வச்சிருந்தான். சுயமா அவர் தீங்கு செய்ய முடியாது என்று என்ன செஞ்சான்? விளங்கினா ஸல்லல்லாஹு அதெல்லாம் நமக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. விளங்குறீங்களா? அப்போ யாரையும் என்ன செய்யக்கூடாது? கெட்ட எண்ணம் எண்ணாமல் இருப்பது ஒவ்வொரு நபரின் மீதும் கடமையாக இருக்கும்.
விளங்குறீங்களா? அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வலா தஜஸ்ஸசு, இன்னும் நீங்கள் அடுத்தவருடைய குறையை நீங்கள் துருவி ஆராய்ச்சி செய்யாதீங்க. ஜாசூஸ் என்று சொன்னால் சிஐடின்னு சொல்லுவாங்க அரபியில் ஜாசூஸ்னா இங்கிலீஷில் சிஐடி. சிஐடியோட வேலை என்ன? ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா போதும், ஒரு நபர் மேலே அவரையே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். வளர்ந்தீங்களா? கடைசியில் அவன் தப்பு செய்கிறானா இல்லையா முடிவு வந்து அந்த மாதிரி ஒரு நபரை பற்றி ஏதாவது ஒரு குறை தெரிஞ்சது என்று சொன்னால் அதை அப்படியே துருவி நீங்கள் ஆராய்ச்சி செய்யாது. வலா தஜஸ்ஸசு, அவரை பற்றி விஷயங்களை ரொம்ப நீங்கள் என்ன செஞ்சு ஆராய்ச்சி செய்யாது. உங்களுக்கு அந்த வேலையே இல்லை. வளர்ந்து அடுத்தவர் பாவம் செய்யக்கூடியவரா நன்மை செய்யக்கூடியவரா என்று நம்மக்கிட்ட அல்லாஹ்வை கேட்க போகிறானா? இல்லவே இல்லை. அது அவராச்சு அல்லாஹ்வாச்சு. வளர்ந்து உங்களுக்கு அந்த வேலை இருக்கா? அந்த வேலை உங்களுக்கு இல்லவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதை செய்யவே இல்லை. யாராவது வந்து ஏதாவது சொன்னாங்கன்னு சொன்னால் சொல்லலாம், என்ன பாவம் செஞ்சீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. என்ன பாவம் செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்கவே மாட்டாங்க. அவர்களாக சொல்லிடுவாங்க, சஹாபாக்களாக சொல்லி, இந்த மாதிரி நான் தப்பு செஞ்சுட்டேன் யாரும் சொல்லலா, இந்த மாதிரி நான் நோன்பு வச்சிருக்க கூடாது, இந்த வேலையை செஞ்சுட்டேன், நான் வந்து மனைவியோட தினா செஞ்சுட்டேன், இந்த மாதிரி சில தவறுகளை வந்து தினா செஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி கிட்ட வந்து சொல்லுவாங்க. தொழுறாங்க, திருடுறாங்க யாரும் சொல்லலாம். அப்போ சில தவறுகளை வந்து ஸல்லல்லாஹு அவங்க சஹாபாக்களாக சொல்லிடுவாங்க. ஸல்லல்லாஹு என்ன கேட்கும், நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்கன்னு கேட்க மாட்டாங்க. என்ன தப்பு செஞ்சீங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு கேட்க மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, யா ரசூலுல்லாஹ் என் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் அடுத்தவர்களுடைய குறை என்ன செய்யக்கூடாது, எப்பவுமே நம்ம துனியாவுடைய குறைகளை நம்ம ஆராய்ச்சி செய்யக்கூடாது. பாவமான காரியங்கள் விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆராய்ச்சி செய்யக்கூடாது. குழந்தைகளை ஸல்லல்லாஹு அலைஹி திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அவங்களுக்கு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் என் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா எல்லோருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான், எல்லாம் அவ்வளோ மன்னிக்கக்கூடிய விசாலம் உள்ளவன்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு மறுபடியும் அழுதுகிட்டே கேட்டாங்க, என் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா? மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவான் அப்படி ஸல்லல்லாஹு சமாதானப்படுத்தணும். மறுபடியும் மூணாவது தடவை, யார் ரசூலுல்லாஹ் என் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா? அப்படியே ஸல்லல்லாஹு எல்லோருடைய பாவத்தை என்ன செஞ்சிருவான், எல்லாம் மன்னிப்பான். எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தால் எல்லாம் என்ன செஞ்சிருவான், மன்னிச்சிடுவான் என்று சொல்லிட்டாங்க. இப்போ மூணாவது வரையும் அவர் கேட்டதால ஸல்லல்லாஹு கேட்டாங்க, இந்த அளவு நீங்கள் திரும்ப கேட்கறதால கேட்குறேன், அப்படி என்ன பாவம் செஞ்சீங்க? முன்னாடியே கேட்கல பாருங்க ஸல்லல்லாஹு, முன்னாடி என்ன செய்யறதெல்லாம் கேட்க 3 தடவை சஹாபி ரசூலுல்லாஹ் சமாதானப்படுத்தியும் அவர் சமாதானம் ஆகாத காரணத்தினால ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, அப்படி என்ன நீங்கள் பெரிய பாவம் செஞ்சிட்டீங்க, அல்லாஹ் மன்னிக்க முடியாத அளவுக்கு என்ன பாவம் செஞ்சிட்டீங்க நீங்கள் அப்படி ஸல்லல்லாஹு கேட்ட உடனே அந்த திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, என்னுடைய கையால் 60க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகளை உயிரோடு நான் மண்ணில் புதைச்சிட்டேன் அப்படி ஸல்லல்லாஹு அவங்க கிட்ட சொன்னாங்க. என்னுடைய கூட்டத்தார்களிலேயே ரொம்ப கல்மான சொல்லவனா நான் இருந்தேன். அதனால எங்களோட கூட்டத்தால் யாருக்காவது பெண் குழந்தைகள் பிறந்தது என்று சொன்னால் என்கிட்ட கொடுப்பாங்க. நான் பாலைவனத்தை சுடு மணலை தோண்டி அந்த குழந்தை கதற என்ன செய்வேன், அந்த மண்ணில் போட்டு நான் புதைச்சிட்டு வந்துடுவேன். இப்படி நான் 60 குழந்தைய நான் புதைச்சேன் அப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு மாதிரி ஷாக்கான மாதிரி உட்காந்துட்டாங்க ஸல்லல்லாஹு கலந்துக்கலாம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சொன்னாலும் மறுபடியும் அவர் கேள்வி கேட்பார், என் பாவத்தை மன்னிப்பானா கேட்பார். இப்போ அல்லாஹ் தஆலா இடத்துலேருந்து இவருக்கு என்ன வரணும், உத்தரவு வரணும், மன்னிப்பு வரணும். ஸல்லல்லாஹு அமைதியாக உட்கார்ந்தாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் இவருடைய பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிட்டான். யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ அவர்கள் தௌபா செய்தால் அவர்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் என்று நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு கிட்ட அந்த விஷயத்தை சொன்னால் உங்கள் பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னித்ததாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி மாறிட்டாங்க, திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு யாருக்கும் எந்த தீங்குமே செய்ய மாட்டாங்க. உள்ளத்தாலோ உடலாலோ யாருக்கும் என்ன கிடையாது, அணுவளவு தீங்கு கூட செய்யாதவங்களாயிட்டாங்க. எவ்வளோ அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தான். திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அவங்களோட தோற்றத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே ரசூலுல்லாஹ் கிட்ட வருவாங்க. அவங்க தோட்டத்தில் யார் வரும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து வஹி பேசிட்டு போவாங்க. சஹாபாக்கள் திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அவங்க கிட்ட ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வெளியே போனோடனே திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தூரத்துலேருந்து வருவாங்க. என்னடா இப்போ தான் ரசூலுல்லாஹ் கிட்ட பேசிட்டு போனால் அங்கேருந்து வராங்க
அப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவங்க திஹியத்தில் கலவி இல்லைப்பா, அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் யாருடைய குறையுமே என்ன செஞ்சதில்லை, அவங்க ஆராய்ச்சி செஞ்சதே கிடையாது. அப்படி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய குறையை அல்லாஹ் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிடும். நம்முடைய குறைகளை அல்லாஹ்வுத்தாலா பகிரங்கப்படுத்த ஆரம்பிச்சிடும். அடுத்த ஒரு குறை நம்ம ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சோம் என்று சொன்னால் நம்முடைய கேள்வி கணக்கு அல்லாஹ்வுத்தாலா கஷ்டமாக்கிடுவோம். துருவி துருவி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும் அல்லாஹ்வுத்தாலா. ஒரு 10 ரூபா கையில் கொடுத்தேன் வளைஞ்சிங்களா, என்ன செலவு செஞ்ச, சாக்லேட் வாங்கி சாப்பிட முடிஞ்சு போச்சு, சரி போப்பான்னு சொல்கிறோம். அல்லாஹ் துருவி துருவி கேட்க ஆரம்பிச்சேன்னு சொன்னால் 10 ரூபா கொடுத்த என்ன பண்ணேன், சாக்லேட் வாங்கினேன், என்ன சாக்லேட் வாங்கினேன், அந்த சாக்லேட் வாங்கினேன், எந்த கடையில் வாங்கினேன், எப்போ வாங்கினேன், எங்கே சாப்பிட்டேன், அப்படி துருவி துருவி அல்லாஹ்வுத்தாலா கேள்வி கேட்க வைத்து கடைசியில் எங்கே கொண்டு போய் சேர்த்துருவோம், நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துருவோம். யாரை? மக்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்ச்சி செய்யக்கூடிய நபர்கள். இந்த ஒரு செயலும் யாரை பற்றி நம்ம குறையை ஆராய்ச்சி செய்கிறோமோ அவர்களுக்கு நம்முடைய நன்மைகள் அல்லாஹ்வுத்தாலா எடுத்து கொடுத்துரும். இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பட்டோலையில் நன்மை இருக்கா நீங்கள் பாருங்கள், இது போன்ற செயல்களாக நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லி பாருங்கள். செஞ்சுருந்தா அல்லாஹ்வுத்தாலா விட்டு நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள். இனிமேல் அந்த செயல் என்ன செய்யாதீங்க வேலைஞ்சிங்களா, இனிமேல் அந்த செயல் என்ன செய்யாதீங்க. அது தமிழர் நத்துமா பத்தமத்தில் எவ்வாது, நாளை மறுமைக்காக வேண்டி என்ன நீங்கள் முற்படுத்தி வச்சிருக்கிறீங்க. வளைஞ்சா 20 வருஷமா தொழுதோம் நம்ம, வளைஞ்சா அந்த 20 வருஷமா தொழுத நன்மை நம்ம பட்டவளையில் இருக்கா? நம்ம இந்த இவரை பற்றி புறம் பேசிட்டோமே, அவரை பற்றி குறை சொல்லிட்டோமே, அவரை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருந்தோமே, அப்போ நம்முடைய பட்டோலை நன்மை இருக்கா இல்லையா தெரியலையே, ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. அடுத்த சொல்கிறான், வலா எகத்த பாதுக்கும் பாதா, இன்னும் நீங்கள் ஒருவர் இன்னொருவரை பற்றி புறம் பேசாதீங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி என்ன செய்யாதீங்க, புறம் பேசாதீங்க. ஏனென்று சொன்னால் அந்த புறம் பேசுதல் என்பது இறந்து போன ஒரு மனிதனுடைய கரியை சாப்பிடுவதற்கு சமம் சொல்லிட்டாங்க அல்லாஹ். ஒரு செத்து போன ஒரு மனிதனுடைய கரியை சாப்பிட்றதுக்கு சமம் எது? புறம் பேசுறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அது கீபத்து அஷத்து மின ஸினா, புறம் பேசுதல் என்பது ஜினா விபச்சாரத்தை விட கொடுமையானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் தெரியுமா, ஏன் விபச்சாரத்தை விட கொடுமையானது கீபத் ஏன் தெரியுமா அப்படி கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொன்னா, அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு தான் தெரியும் அப்படி சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனுஷன் ஜினா செஞ்சிட்டார், ஏதோ இச்சையில் ஏதோ வழிதாரி என்ன பண்ணிட்டாரு, விபச்சாரம் செஞ்சிட்டார். மன வருந்தி அல்லாஹ்வுத்தாலா விட்டு தௌபா செஞ்சார். அல்லாஹ் என்ன செஞ்சிருவோம், மன்னிச்சிடும். இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அல்லாஹ், மன்னிச்சிடியா அல்லாஹ் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம், அல்லாஹ்வுத்தாலா மன்னிச்சிடும். அதே ஒரு நபர் புறம் பேசிட்டார், ஒரு நபர் என்ன செஞ்சிட்டாரு, புறம் பேசிட்டார். ஒரு நபர் இப்போ ஜெயிதுன்னு ஒருத்தர் இருந்தார், அந்த ஜெயிதை பற்றி நான் என்ன செஞ்சிட்டேன், புறம் பேசிட்டேன். இப்போ நான் அல்லாஹ் கிட்ட கேட்டேன், யா அல்லாஹ் அவரை பற்றி நான் புறம் பேசிட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு யா அல்லாஹ் என்று நான் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்லுவான், முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, அவர் மன்னிச்சா நான் மன்னிச்சேன். யாரு? அந்த ஜெயிது மன்னிச்சா நான் என்ன செஞ்சேன், உன்னை மன்னிச்சேன். அவர் மன்னிக்காத வரை நான் மன்னிக்க மாட்டேன். யாரை பற்றி புறம் பேசினோமோ அவர் மன்னிக்காத வரை நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை மன்னிக்க மாட்டேன். இது ஹுக்கூக்குல் இபாதில் கட்டுப்பட்டது, அடியார்களுடைய கடமைகளை கட்டுப்பட்டது. அவர் மன்னிக்கும் வரை நான் என்ன செய்ய மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். அதனால தான் இது ஜினாவை விட கொடுமையானது என்று ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார். ஆனால் நம்முடைய பார்வையில் எது பெருசா தெரியுது, ஜினா பெருசா தெரியுது. எது சாதாரணமாக தெரியுது, புறம் பேசுறது சாதாரணமாக தெரியுது. வளைஞ்சிங்களா, நம்ம உறவுகளை பற்றி புறம் பேசிடுறோம், வளைஞ்சிங்களா, நம்முடைய நண்பர்களை பற்றி புறம் பேசிடுறோம், அவர்களிடத்தில் செய்யக்கூடிய தவறான விஷயங்களை ஸல்லல்லாஹு புறம்னா என்ன யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டான். அப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒருத்தரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அதை அவர் கேட்டால் வெறுப்பார், அப்படியாப்பட்டதை பேசுவதற்கு பெயர் தான் புறம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்கிறாங்க, எதை பேசுகிறோமோ அந்த செயல் அவர்கிட்ட இருந்தாலும் புறமாகுமா அப்படி கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வளர்ந்துங்களா சரி வளர்ந்துங்களா, நம்ம கவனமாக கேட்கணுமா, புறம்னா என்ன அப்படி ஸல்லல்லாஹு அவர்கிட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு நபர் எதை வெறுப்பாரோ அந்த செய்தியை அவர் இல்லாத நேரத்தில் பேசுறது. ஒரு நபர் எதை வெறுப்பாரோ அந்த செய்தியை அவர் இல்லாத நேரத்தில் பேசுவதற்கு பேர் தான் புறம் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க.
அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லுங்க அந்த செயல் அவர்கிட்ட இருந்தாலுமா அது புறமாகும் அப்படி கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவர்கிட்ட இருந்தாதான்ப்பா புறம், அவர்கிட்ட இல்லாத ஒன்றை நீ பேசணும்னு சொன்னால் இட்டுக்கட்டி பேசுறன்னு. அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நீ சொன்னா என்று சொன்னால் அது இட்டுக்கட்டி பேசு. ஒரு நபர் ஃபஜ்ருக்கு தானா வரக்கூடிய நபராக இருக்கிறாரு, குழந்தைங்க அன்னைக்கு ஒரு நாள் ஃபஜ்ருக்கு வரல, குழந்தைங்க அந்த செய்தியை மக்களுக்கு மத்தியில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அதை கேட்டால் யார் வெறுப்பா? அந்த நபர் என்ன செய்ய வெறுப்பார். இதுக்கு பேர் புறம், குழந்தைங்களா. இப்போ இன்னைக்கு ஃபஜ்ருக்கு வந்துட்டாரு, இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஃபஜ்ருக்கு வந்துட்டார். ஃபஜ்ருக்கு வரலன்னு சொல்லி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லாத ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இது இட்டுக்கட்டி பேசுறது குழந்தை, இது ரொம்ப மோசமானது. இருக்கிறத பேசுறதுக்கு பேர் புறம், இல்லாததை பேசுனா அதுக்கு பேர் இட்டுக்கட்டி பேசுறது. இதனால என்ன உண்டாகுது? நம்முடைய பட்டோலையில் இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் அவருக்கு போய் சேர்ந்துடும். ஒரு தடவை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து சொன்னார், இமாம் அவர்களே, உங்களுடைய உறவினர் ஒருத்தவங்க உங்களை பற்றி மக்களுக்கு மத்தியில் இல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட வந்து சொன்னாங்க? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கிட்ட சொன்னாங்க. உடனே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய ஹாதிமை கூப்பிட்டு ஒரு பெரிய தட்டில் ஹல்வா, பேரிச்சம்பழம், சில திருகங்கள், சில பொருளை வச்சு இதை கொண்டு போய் அந்த நபருக்கு அன்பளிப்பாக கொடுத்தேன் என்று சொல்லி கொடுங்க அப்படி சொல்லி அனுப்பிட்டாங்க. அதேமாதிரி அன்பளிப்பாக கொண்டு போய் கொடுத்தாங்க. அவருக்கு கோபம் வந்துருச்சு. சண்டை நம்ம 2 பேரும் சண்டை இருக்குது, எதுக்கு அன்பளிப்பு கொடுத்து அனுப்புகிறாரு அப்படி நேராக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கிட்ட வந்துட்டாங்க. எதுக்கு எனக்கு நீங்கள் அன்பளிப்பு கொடுத்தீங்க? உங்களுக்கு தான் எனக்கு பிடிக்காத, எதுக்கு எனக்கு நீங்கள் அன்பளிப்பு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னீங்க, நீங்கள் சீரை விதிங்க, காலையில் இந்த குளிர் நேரத்தில் காலையில் எழுந்து தொழு செய்து தஹஜ்ஜத் தொழுது ஃபஜ்ர் தொழுது குர்ஆன் ஓதிருப்பீங்க, காலையிலேருந்து இவ்வளோ நேரம் எவ்வளோ நன்மையான காரியங்கள் செஞ்சுருப்பீங்க. நான் கேள்விப்பட்டேன், என்னை பற்றி நீங்கள் மக்களுக்கு மத்திய தப்பாக சொன்னீங்களாம், அவ்வளோ நன்மையும் எனக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? கொடுத்துட்டீங்க. திரும்ப நான் உங்களுக்கு நன்மை கொடுப்பதற்காகவே நான் புறம் பேசக்கூடிய பழக்கம் எனக்கு இல்லை. அதனால் என்னால் முடிஞ்சது இந்த அல்வாவும் இந்த பேரிச்சம்பழமும் இந்த இருகம் தான், இதை நீங்கள் வாங்கிக்கிங்க, நீங்கள் கொடுத்த நன்மைக்கு பகரமாக இதை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படி சொன்னாங்க. அப்போ தான் உணர்றார், எவ்வளோ பேர் ஒரு தப்பாக நம்ம செஞ்சிட்டோம் வளைஞ்சிங்களா, அவரை பற்றி எப்படி நம்ம தப்பாக நம்ம சொல்லலாம், நம்ம நன்மையெல்லாம் நான் அழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்கலாம். இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இந்த பாவமான காரியம் நான் செய்ய மாட்டேன். விளைஞ்சிங்களா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ்களையும் உங்கள் முன்னாடி சொன்னேன், குர்ஆனுடைய ஆயத்துகளையும் உங்களுக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறேன். இப்போ நம்முடைய பட்டோலையில் நன்மைகள் இருக்கிறதா இல்லையா? நன்மை இருப்பதற்குரிய செயல்பாடுகளை நம்ம செஞ்சிருக்கிறோமா? நன்மை இல்லாமல் போவதற்குரிய செயல்பாடுகளை நம்ம செஞ்சிருக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்த்து நம்முடைய செயல்பாடுகளை நம்ம மாற்றிக்கிறோம். இது போன்ற தவறுகள் நம்ம இடத்தில் நடந்திருந்தது என்று சொன்னால் உடனே அல்லாஹ் தஆலா இடத்துல மன்னிப்பு கேட்டுரும். எல்லாம் தெரியாமல் நான் செஞ்சுட்டேன், எத்தனை நாள் தெரியாதுல இந்த செய்தி, தெரியாமல் செஞ்சுட்டே யாரா என்னை மன்னிச்சிட்டியா, இனிமேல் நான் புறம் பேச மாட்டேன், இனிமேல் நான் யாருடைய குறையை நான் ஆராய்ச்சி செய்ய மாட்டேன், யாரை பற்றி நான் கெட்ட நான் கொல்ல மாட்டேன், யாருலா என்னை மன்னிச்சிடு, இனிமே இப்போ என் பட்டோடைய நன்மைகள் அறிஞ்சிருந்தது என்று சொன்னால் அந்த நன்மைகள் திருப்ப நீ எழுதிரியா அல்லா என்று அல்லாஹ் தஆலா மனமுருகி மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்கவும் செய்வான். அழிக்கப்பட்ட நன்மைகள் அல்லாஹ் தஆலா திரும்பவும் கொடுத்துரும். அல்லாஹ் தஆலா மறுபடியும் இதே செயல் நம்ம தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. விளைஞ்சிங்களா? அந்த எண்ணம், அந்த கெட்ட எண்ணங்கள், அடுத்த பற்றி குறை சொல்றது, அடுத்தவர்களை கெட்ட எண்ணம் நினைக்கிறது, புறம் பேசுது, இந்த செயல்கள் நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருந்தது என்று சொன்னால் ஒரு பக்கம் நம்ம நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஒரு பக்கம் நன்மை அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் நன்மை சேர்ந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் நன்மை என்னவாயிட்டு அழிஞ்சிக்கு கியாமத்து நாள போய் நிற்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் என்னவாக நமக்கு உண்டாகும். அல்லாஹ் தஆலா அனைத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. அப்துல் கரீம் அஜீஸ்ன்னு சொல்லி ஒரு பெரியவங்க இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, உங்களை விட வயசில் பெரியவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசில் பெரியவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் நம்மை விட அதிகமாக நன்மை செஞ்சுருப்பாங்களே, நம்மை விட அதிகமாக நன்மை செஞ்சுருப்பாங்களே, நாம் இன்னும் நன்மை அதிகமாக செய்யலையே அப்படி எண்ணம் கொண்டு வாங்க. அவங்கள தப்பாக நினைக்க முடியாது. அவங்களுக்கு தப்பான எண்ணம் வருமா? தொழுகாத நபராக இருந்தால் கூட சரி, வயசுல மூத்தவராக இருக்கிறார், நம்மை விட ஏதாவது ஒரு விஷயத்தில் என்ன செய்ய நன்மையில மூத்தவராக இருக்காரு அவரு, அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய நன்மை செய்யலையே அப்படி ஒரு எண்ணம் கொண்டு வாங்க. வயசுல கம்மியானவங்களை நீங்க பார்த்தீங்க,
நம்மை விட பாவம் கம்மியாக தானே செஞ்சிருப்பாரு. நம்மை விட பாவம் கம்மியாக தானே செஞ்சிருப்பார். அப்படி என்ன கொண்டு வாங்க, அவங்க மேலே என்ன உண்டாகாது, கெட்ட எண்ணம் உண்டாகாது என்று அப்துல் கரீம் அசூத் அவங்க சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ் இந்த 3 காரியங்களை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்லாஹ் நாம் எதிரும் தவறு செய்திருப்போம் என்று சொன்ன தவறுகளை அல்லாஹ் மன்னித்து அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. இன்னும் நன்மையான காரியங்களை அதிகமாக செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உண்டாக்கி தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.